வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, விடுதலை 2. நம்ம வந்து புதுசா 2 கெஸ்ட் இல்ல, புதுசா 2 பார்ட்னர்ஸ் கூப்பிட்டுருக்கோம். அவங்களே வந்து ஒரு கிரைம் பார்ட்னர்ஸ் தான். வெல்கம் டா நாராயணன், அனந்த நாராயணன். வெல்கம் டா அஜித் குமார் ஏகே. ஓகேடா, விடுதலை 2 பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா ரிவ்யூல போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் எப்போதுமே வந்து படத்தை பத்தி ஒரு ஒன்லைன் சொல்லுவேன். பட் ஆனா இந்த படத்துக்கு எனக்கு ஒன்லைனே சொல்ல வரலடா. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இதா இருக்குடா. ஏன்னு வச்சுக்கேன், ஒரு படம்னா இப்போ அந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருப்பான்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு இதுக்காக போராடுற ஒரு இதை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு இதுக்காக போறாரு. அவர் எதுக்காக போறாருன்னா, அந்த மைனிங் வந்தா இந்த இதாகும், அவங்க ஊர் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காக போராடுறவரு. அப்போ அதை பத்தி டீட்டெயிலா இதுல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதை பத்தியும் காமிக்கல. அந்த கென்கர்னாஸ் பத்தியும் டீப்பா காமிக்கல. அப்புறம் அந்த தொழிற்சாலையில வந்து போனஸ் விஷயத்தை பத்தி போராடுவாரு, அதை பத்தியும் டீப்பா காமிக்கல. சோ வந்து அதனால எனக்கு இந்த கதைக்கு வந்து ஒன்லைனே சொல்ல வரல. அதுதான் இந்த படத்தோட பலவீனமா நான் நினைக்கிறேன். என்னதான் வந்து மேக்கிங்கும் மற்றபடி வந்து ஒரு சூரியும் விஜய் சேதுபதியும் செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும், அதை தாண்டி வந்து ரைட்டிங்ல வந்து வெற்றிமாறன் வந்து அவரோட ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கலையோ அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா ஒரு 2-3 சீன் வந்து நல்ல சீனா இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஒரு கோர்வையா படமா பார்த்தா அங்கங்க நல்ல நல்ல சீன் இருக்கு. ஆனா யூஸ்வலான வெற்றிமாறன் படம் மாதிரி படம் அப்படியே ஒரே இதுல வந்து போல அப்படின்றதுதான் என்னோட ஒரு இனிஷியல் தாட்ஸ் படத்தை பத்தி. அப்படியே ஒருத்தரா உங்களோட தாட்ஸ் என்ன, எப்படி இருந்ததுன்றத அப்படியே சொல்லிடுங்க. நாராயணா, நீ சொல்ல. நாராயணா, உனக்கு எப்படி இருந்தது படம்? என்னை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் சுத்தமா கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து முக்காசி இடத்துல வந்து எஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய சீன் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அதிகமே நிறைய கம்யூனிஸ்ட் பேசியிருப்பாங்க. ஆனா இருப்பாங்க இதுல வந்து ஃபுல்லா கம்யூனிஸ்ட் வச்சு ரொம்ப அப்படியே பிளைனா அப்படியே கம்யூனிஸ்ட் வச்சு அப்படியே கம்யூனிஸ்ட் பத்தி பேசுற மாதிரியே இருக்காரு. அதனால இந்த நடுவில் ஒரு மணி நேரம் அந்த கென்னோட கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதி கதைக்கு வைக்கணும். அது வந்து ஒரு மாதிரி அப்படியே தனியா ஆஃபா தெரிஞ்சது, ஆடா தெரிஞ்சது. கலைக்கலைஞர் ஒட்டவே இல்லை, வேற ஏதோ கதை போயிட்டு அங்க போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இவங்க திருப்பி இந்த போர்ஷன் வருவாங்கல்ல, ஸ்டார் காட்டுவாங்க, இவங்க தப்பிக்கிறது. அதை காட்டும் போதுதான் திருப்பி வந்து ஓகே விடுதலை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி விஷயம். அந்த நடுவுல அந்த மஞ்சு வாரியர் போர்ஷன், விஜய் சேதுபதி போர்ஷன் வந்து அதை ஷார்ட்டாவே முடிச்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சேர்த்து படத்தை அப்படி முடிச்சுன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கு. என்னோட போர்ஷன் செகண்ட் ஹாஃப்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க போர்ஷன் சின்னதா காட்டிட்டு அதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு இந்த படத்துல வந்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே போயிருக்கும் படம். அதனால ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆன மாதிரி இருந்துச்சு நடுவுல. அப்புறம் கடைசியில மறுபடியும் இந்த கதைக்குள்ள வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு சுத்தமா வரல படம். ஆனா ஒரு பிளைனா காட்டிடுறாரு. அந்த சில கம்யூனிஸ்டோட இது வந்து நல்லா இருந்துச்சு. அவ மஞ்சு வாரியர் ஒரு சீன்ல கேட்பா, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, 8 ஹவர்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்றாங்க, வாரத்துல 2 நாள் லீவு கிடைக்குது அப்படின்லாம் வந்து மஞ்சு வாரியர் வந்து கேட்பா. இதெல்லாம் வந்து யார் காரணம் அப்படின்னு மக்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லுவான், நம்ம மக்களுக்காக போராடுறோம், மக்கள் அதை கையில எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்து அந்த சீன்லாம் சில சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதை வந்து அவரு ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன்ட்டு ஒரு மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு டாக்குமெண்ட்ரி. ஆமா, கரெக்டா ஷார்ட்டா சொல்லணும், அப்படி டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துட்டு. டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தாலும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்தா சொல்லியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அதுதான் என்னோட பாயிண்ட்டுமே. நீ சொல்ற மாதிரி அந்த லேபர் வேஜஸ் பத்தி பேசுறாங்கல்ல, அதை பத்தின ஒரு கிளியர் தாட்ஸை வந்து கொடுத்துருக்கணும். எதையா இருந்தாலும் பூசியே பேசி அந்த சீனை விட்டுட்டாங்க. வெறுமே அதை டீப்பா கொண்டு போகணும். எப்ப யாரு கொண்டு வந்தா, எப்படி அந்த போனஸ் விஷயம்லாம் வந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, அப்ப எப்படி இருந்தது, விஜய் சேதுபதியோட பங்களிப்பு அதுல எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து இன்னும் ரூட்டடா காமிச்சிருக்கணும்னு என்னோட பார்வை. ஓகேடா அஜித், நீ என்ன நினைக்கிற? நீ உனக்கு எப்படி இருந்தது படம்? பிடிச்சிருந்ததா? எனக்கு படம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப எதிர்பார்ப்போட ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து கிராஃப்டா வந்து வெற்றிமாறனோட இதுலயே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்த விஷயமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நமக்கு. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு நம்ம போய் பார்க்கணும்.
அதோட ஆர்வம் நமக்கு எப்படி இருந்திருக்கும்னா ஹை பிச்சில் இருந்துச்சு. நானும் போயிட்டு இதுக்காக மெனக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்க்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பார்த்தது. பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து படம் வந்து வெற்றிமாறனை நம்ம என்னதான் எடையே பண்ண முடியாது, படம் நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என்னடா எப்படி பண்ணிருக்கான். அதுவும் இவதான் வந்து டிஜே டிஏஜிங் பண்ணிருக்காங்க. யாருக்கு? விஜய் சேதுபதிக்கு. இவனுக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு இப்பதான் சொல்றாங்க டிஏஜிங் தான் அது அவன்ட்டு. ஆனா அந்த அளவுக்கு தெரியல. கென் கருணாஸ் அவன் ஒரு பக்கம் பிச்சு உதறான். அவன் அசுரன்ல பாக்குறதுக்கே நமக்கு எரிச்சல் ஆகும். அவன் வந்து சூப்பரா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நமக்கு என்னோட படம் வேற மாதிரி போகுது போல அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே மஞ்சு வாரியர் வந்தாங்க. வந்த உடனே சரி ஓகே ஏதோ வந்து இந்த கரும்பாலை அப்படி இப்படி போகுது படம்னு பார்க்கும்போது நம்ம சூரி படமுமே காணாம். என்னடா இது, நானும் சரி ஓகே எதையும் நோக்கி எப்படியும் விஜய் சேதுபதி வந்து, அதாவது நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, பாக்கியார் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வராருன்றத நம்ம கிட்ட கொஞ்சம் எலாபரேட் பண்றாங்கன்னு நானும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்றேன். இன்ட்ரோ பிளாக் வரும்போது சரி ஓகே இல்ல ஓகே 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 பரவாயில்ல நல்லாவே ஒரு நல்லா வச்சிட்டாங்கப்பா அப்படின்னு இருந்தது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, விடுதலை 1 நம்ம பார்த்தோமே அந்த மைண்டே நமக்கு கொஞ்சம் கூட கனெக்டே ஆகல சுத்தமாவே எனக்கு. அதுவும் வந்து அந்த இது வந்து விடுதலை 1 அப்ப நமக்கு ஒரு இது கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு சில டயலாக் எல்லாம் பவர்ஃபுல் டயலாக்ஸோட முடிச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்ல போனது நமக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதோ கட் பண்ணி ஒரு சீன்ல வரும்போது அந்த சீன்ரா இது இந்த சீன்ரா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நமக்கு பெருசா வந்து கனெக்டே ஆகல. நானா ஒரு விஷயம் தோணுச்சு, சரி எதா இருந்தாலும் வெற்றிமாறன் எப்படியா இருந்தாலும் கடைசியில ஒரு எஜ்ஜுல ஒரு இதை புரிய வச்சிருவான் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த தினந்தன சாங் வரும்பொழுது சூப்பர் மறுபடியும் நல்லா ஒரு அழகா ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இருந்தது. அங்கேயும் திடீர்னு பார்த்தா கிஷோர் இறந்துட்டான், திடீர்னு கிஷோர் இருக்கான். எனக்கு இது எப்படி, முதல்ல கிஷோர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவனை வந்து கொண்டுட்டாங்க ஆல்மோஸ்ட். இவன் திடீர்னு இருக்கான். பார்த்தா போடுவோம் பிளாஷ்பேக் போது நம்மளே அதை வந்து அசியூம் பண்ணிக்கணும் போல, படம் பாக்குறவங்க இல்ல குழந்தை போது அப்படி நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். ஆனா அப்படிதான்றத எனக்கு படம் பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்க தான் சொன்னான் இல்லடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட். கடைசியில இவர் வாத்தியாருன்ற ஒருத்தர் எப்படின்றத ஒரு 1/2 hourல முடிக்க வேண்டிய ஒரு கதையை ஒரு ஃபுல்லா ஒரு லென்த்தா, அதுவும் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு கொடுத்தா வேற வழி இல்லாத நம்ம நல்ல படத்தையே வந்து குறை சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா குறை சொல்ற மாதிரிதான் இருக்கு. அப்படி வந்து நமக்கு அது கொஞ்சம் நமக்கு ஒரு இதா ஒரு அன்கம்ஃபர்டபுளா, என்னடா இது வெற்றிமாறனடா இது, இத்தனை படம் பார்த்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன்ல விசாரணை மட்டும்தான் கொஞ்சம் ஒரு டைவர்ஷன்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் வந்து கண்டென்ட் ஓரியன்டா பொறுத்து. ஆனா இது கண்டென்ட்டை விட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கு. எனக்கு என்னடா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ரீசெண்டா பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி பார்த்துட்டு இருக்கேன். விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாருன்னா, ஏதாச்சும் ஒரு கேள்வி என்னப்பா நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரும் எதுவும் பேசவே மாட்டீங்க, அப்புறம் கண்டஸ்டன்டா நீங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி பேசிட்டே இருக்காரு. அவங்க எல்லாம் வந்து பேன்னு போலீஸ்காரங்களா உட்காந்துட்டு, ஆமா சார் ஆமா ஆமா ஐயா என்ன அப்படியா ஐயா இப்படிங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு தான் என்னடா நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்டா ஆயிட்டோமா, இல்ல பிக் பாஸாவே இது போயிடுச்சா. எனக்கு ஒரு கட்டத்துல அது புரியவே இல்லை. கிளைமேக்ஸ் கிட்ட வரும்பொழுது ஷாக்கு. என்ன அப்பயாச்சும் படம் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத முடியும்னு பார்த்தா அங்கதான் சூரியன் ஒருத்தர் இருக்கிறான்னு அப்பதான் தெரிஞ்சுதே. ஆமா இல்ல இது சூரிய படம் அப்படின்ட்டு. எனக்கு மொத்தத்துல எப்படின்னா படம் வந்து எனக்கு சுத்தமாருமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றத தாண்டி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஒரு வெற்றிமாறன் தான். இத்தனைக்கும் நான் வேற வாடி வாசல் இதெல்லாம் நம்பிட்டு வேற கொஞ்சம் இருக்கு. என்ன எப்படியும் சூர்யா கிட்ட வரும்போதுதான் சொதப்புவாங்கன்னு பார்த்தா இது முன்னாடியே சொதப்பிட்டாங்கன்னு யோசிக்கிறதா, இல்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்னு நினைக்கிறதா, வேற வழி இல்லாத படத்தை முடிச்ச மாதிரி எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எனக்கு உங்க ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் தான். அதான் வெற்றிமாறன் வந்து அந்த மாதிரி வந்து ஈஸியா எல்லாம் அடுத்த படம் விட்டுற மாட்டாரு. அதனால பயப்படாத. எனக்கு நல்லாவே வாடி வாசல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதேதான் நம்ம இன்னும் டீட்டெயிலா இன்னும் டீட்டெயிலா நம்ம விடுதலை பத்தி சொல்ல போனா, விடுதலை 1ல நீ சொன்ன மாதிரி ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருப்பாங்க விடுதலை 2 பத்தி. அந்த 2ஓட கிளிம்ஸ பார்த்தா நமக்கு என்ன தோணும், ஓ செம்மையா இருக்கும் போல அடுத்த பாட்டு. அந்த ஒரு டைலாக்கும் ஒரு சீன் இருக்கும். அந்த டைலாக்க வந்து வெறும் டைலாக்கா இல்லாம அதுக்கான சீன், அந்த டைலாக் எதுக்காக பேசினாங்கன்றத ஸ்கிரீன்ல காமிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா சும்மா ஒரு 5 நிமிஷம் அதை வந்து டைலாக்காவே பேசிட்டு அதை அப்படியே முடிச்சு விட்டு அப்படியே வேற கதைக்கு போயிட்டாங்க, டோட்டலா வேற கதைக்கு போயிட்டாங்க. இன்னும் டிசப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு இன்னொன்னு என்னென்ன காரணம்னா, இப்போ வந்துட்டு ஒரு படம்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், அந்த ஒரு கோரை பார்த்து போவாங்க, கிளைமேக்ஸ்னா அதான் இருக்கும், இதை பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு. அதே மாதிரி இதுல விஜய் சேதுபதியோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனே படம் ஃபுல்லாவே கொடுக்காத மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன அந்த மாதிரி தோணுதா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. எதுக்காக படம் வந்து விஷயமே தப்பு எங்க மூவ் ஆச்சுன்னா, அவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு எடுத்துட்டு போனாரு. மஞ்சு வாரியர் அவங்களுக்குள்ள ஒரு லவ் சப்ஜெக்டே எனக்கு தெரிஞ்சு மேபி அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அசுரனை மையப்படுத்தி யோசிச்சாங்களான்னு தெரியல. அசுரன் வந்து மஞ்சு வாரியருடைய இதுவே வேற மாதிரி இருக்கும், சூப்பரா பண்ணியிருப்பாங்க. என்னடா அவங்க எப்படி நடிப்பாங்க, இதுல எப்படி தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, என்னடா கதைக்குள்ள இப்ப நம்ம எதை ஆவலா நினைச்சிட்டு இருக்கோம்னா, அங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவ இவா இருக்காள சூரியோடைய காதலி, அவங்க என்ன ஆனாங்க நமக்கு தெரியல, அவங்க என்ன ஆச்சுன்னு அது எவ்வளவு பெரிய வலி வருத்தமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. என்னடா அவன் இப்படி இருக்கானே, என்னடா ஆக போகுதுன்னு பார்த்தா, நீங்க அந்த கதையை விட்டுட்டு அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி நான் ஒரு புது கதையை நோக்கி போயிட்டு இருக்கேன், இந்த கதை வந்து எப்படி இருக்கு. எனக்கு படம் முழுக்க எனக்கு சிந்தனையா என்ன, எப்ப முடிச்சுட்டு நீங்க வந்து பிளாஷ்பேக்க முடிப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். கிளைமேக்ஸ்ல தான் முடிச்சிருக்காங்க கடைசியில. எனக்கு அதுவே வந்து ரொம்ப பெரிய கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு எனக்கு ஒரு கடுப்பு என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து சாவார்னு நான் எதிர்பார்க்கல, ஓகேவா. விஜய் சேதுபதி செத்ததுக்கு அப்புறம் சூரி இன்னும் ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அவர் வந்து அந்த அளவுக்கு ரியாக்டே பண்ணல. அங்க ஹீரோயிசம் நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இவ்வளோ அந்த ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரிக்கு வந்து ஒரு தாக்கம் ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அத வந்து விஜய் சேதுபதியோட கதையை கேட்டு உணரவும் செஞ்சுட்டாரு. அப்போ அந்த புதுசா ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வந்தார்ல, அந்த தீனதயாள் அமுதன் வந்த உடனே அமுதன் இப்படி பிஹேவ் பண்றப்போ அமுதனுக்கு அகைன்ஸ்டா சூரி இன்னும் ரியாக்ட் பண்ணிருக்கணும்ன்றது ஒரு ஆடியன்ஸா எனக்கு அது தோணுச்சு. அட்லீஸ்ட் அப்படி ரியாக்ட் பண்ணி சூரி இப்படி வந்தான்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல அந்த கதையை முடிச்சிருந்தா கூட எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஸோ ஓவராலா எல்லாரும் சொன்னதையும் வச்சு பார்த்தா யானைக்கும் மடி சறுக்கும்ன்ற மாதிரி வெற்றிமாறனோட ஒரு பிலிமோகிராஃபி இல்ல. படம் வந்து அந்த அளவுக்கு மோசம்லாம் இல்ல, படம் உண்மை நல்லா இருக்கு. ஆனா நம்ம மைண்ட்ல இருக்கு பாரு, ஒரு வார்த்தை கேக்குறாரு, என்னடா முறைக்கிற, என்னடா அடிச்சிருவியா, அடிப்பேங்க ஐயா அப்படின்னு சொல்ற சூரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளுக்கு என்னடா எப்படி இருக்காமா அப்படின்னு தோன்றது. இந்த படத்தை அது நிறைய மிஸ் ஆகுது. அதே மாதிரியே வாத்தியார்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் பின்னாடி உட்காந்துட்டு வருவாரு விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அது நமக்கு எப்படி தோணுனா, விஜய் சேதுபதி அப்படின்றது இவர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறதே ஒரு மாதிரி கன்வென்ட்டாவே ஆகல. ரொம்ப திணிக்கிறாரோ ஒரு விஷயத்த. நம்ம கம்யூனிஸ்ட் பேசுறதா பேசுறாங்க, அது ஓகே தான். எதையுமே வந்து ஒரு அளவுதான் கொடுக்க முடியும். நமக்கு என்ன ஆகணும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இவன் ரொம்ப பேசுறான்டா, இவன் ஏற்கனவே விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிதான் முதல்ல ஆஃப் பண்ணாங்க எல்லா இதுலயுமே. ரொம்ப ஆளு தத்துவமா தள்ளுறாருன்னு அப்படியே ஓரம் வச்சுட்டு இப்ப வெற்றிமாறனும் அதுல கூட கை கோத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. அதுவும் ஒரு கதைக்களத்தை வச்சு பண்ற ஒரு புத்தகத்தை தழுவி பண்ணும் பொழுது அதை இன்னும் கான்சியஸா பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது வந்து ஒரு லென்த்தா இருந்தாலும் முடிச்சிருக்கணும். புஷ்பாலாம் 3.5 மணி நேரம் ஓடுது, அது எதுக்கு ஓடுதுன்னு தெரியல, அந்த படம் எதுக்கு வந்ததுன்னு தெரியல. ஏன் இவரு தாராளமா 3.5 மணி நேரம் எடுக்கலாம், யாரு பார்க்க மாட்டேன்றா, வெற்றிமாறனுக்காக பாக்குறவங்க கண்டிப்பா இருக்காங்க. அதனால தாராளமா பண்ணிருக்கலாம். இவரு அதை அப்ப பண்ணாத விட்டு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம எங்கடா ஒரு படம் பண்றதுன்ட்டு நம்ம இதை 2.25 மணி நேரமாடா எடுப்போம்னு சொல்லி நம்ம தள்ள வச்சா நம்ம என்ன பண்றது சொல்லு. ரொம்ப கஷ்டம் இல்ல. அதுவும் 200 ரூபாய் போயிட்டு இருக்கு டிக்கெட் எல்லாம், ரொம்ப கஷ்டம். ஒரு படம் எல்லாம் என்ன பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம் எல்லாம் போயிட்டு வாரம் இவங்க இது அது இதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் மெனக்கிட்டு போறோம். நம்ம அந்த இடத்துல இதே விஜய் சேதுபதி படம் வேற படம் வந்திருந்தா நீ போயிருக்க மாட்டோம், நான் போயிருக்க மாட்டோம். இதே சூரி படம் ஒரு படம் வந்தா போயிருக்க மாட்டோம். நம்ம போனதுக்கான ஒரே ரீசன் வெற்றிமாறன். அதான் யோசிச்சிருக்கலாம்.
அதுவும் வந்து இவ்வளவு கேப் கிட்டத்தட்ட 1 இயர் இதுக்காக அந்த படத்தை இது பண்ணி ஒருத்தவங்க படம் வரும்ட்டு 2020 விட்டாங்க வாடிவாசல் அப்டேட். இன்னுமே அது அப்படியேதான் போயிட்டு இருக்கு. இன்னொருத்தன் வடச்சென்னை 2 கேட்டுட்டு இருக்கான். அதுவும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இவரு இவ்வளவு இதுவா பண்ணி அதுக்கு பலன் கிடைக்கும் போது அவருக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் கண்டிப்பா. அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மாத்திருக்கலாம். நாராயணா நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? அப்படியே கேப்ல ஒரு சூர்யா ஃபேன்ன்றத பதிவு பண்றேன். சூர்யாவை காப்பாத்திடுங்க அப்படின்றாரு. இல்ல நானு அதுக்காக எல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். இப்ப கண்புவா கூட சூப்பர் படம் நான் சொல்லுவேன். நீங்க ஏத்துப்பீங்களா? முடியாது. மனசாட்சியோட சும்மா உடனே கேப்ல வீடியோ முடிச்சுக்கலாம். இது வேற மாதிரி போவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேட்டுக்கு வந்து வீடியோஸ்ல வந்து ரெகுலரா வந்து நாராயணன் அஜித்தும் வருவாங்க. அதனால வந்து அவங்களோட ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் அனதர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.